உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் மீண்டும் விளாக் வந்திருக்காரு. அதாவது நம்மளோட பிரைம் மினிஸ்டர் அவர்கள் கூட ஒரு விளாக் போட்டிருந்தாரு. அதுல நிறைய சேஞ்சஸ் கேட்டு மக்கள் கேட்டு அதெல்லாம் இம்மீடியட்டா அக்னாலேஜ் பண்ணி அடுத்த ஒரு விளாகும் போட்டிருக்காரு. இது போல அரசாங்கம் இம்மீடியட்டா ரெஸ்பாண்ட் பண்ணா வரவேற்கத்தக்க வேண்டிய ஒரு விஷயம். சரி, ஓகே, மெயினான விஷயத்துக்குள்ள போயிடலாம். இப்போ நம்ம உக்ரைனோட அதிபரான விலோடிமிர் ஜெலன்ஸ்கி அவர்கள் போடக்கூடிய விளாகுக்குள்ள போயிடலாம். அந்த விளாக்ல அவர் என்ன சொல்றாருன்னா, மக்களே, ரஷ்யா இருக்கிறாங்க இல்லையா, 30,000 நார்த் கொரிய வீரர்களை களம் இறக்க பாக்குறாங்க, உள்ள இறக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்ல, மிசைல் லான்ச்சர்ஸ் எல்லாம் இருக்குது இல்லையா, கொடுக்குறாங்களா. நம்ம நார்த் கொரியால இருந்து அதிகமா செய்யறதெல்லாம் அவங்க கிட்ட ஸ்டாக் பைல்ஸ் போக ரஷ்யா கொடுக்குறாங்களாம். இது அதிகமான தாக்குதலுக்கு ஏற்படும். உக்ரைன்ல ஷெல்லிங் அதிகமா பண்ணுவாங்க. நார்த் கொரியா வந்து பாத்தீங்கன்னா புதுசா தயாரிக்கக்கூடிய பெலிஸ்டிக் மிசைல் லான்ச்சர்ஸா ரஷ்யாவுக்கு கொடுக்குறாங்க. ஸோ ரஷ்யாவுக்கும் நார்த் கொரியாவுக்கும் கோஆபரேஷன் வந்து பாத்தீங்கன்னா ஜூன் மாசத்துல இருந்து அதிகரிச்சிருக்கு. நாங்க பார்த்துட்டே இருக்கோம். ரஷ்யா ப்ரிப்பேர் ஆயிருக்கிறாங்க. 30,000 பேர்த்த ட்ரெயினுக்கு 1000 பேர்னு இறக்குறாங்க. சிங்கப்பட டைலாக் தான் வரும். ஸோ 30,000 பேர்த்து இறக்குறாங்களா நம்ம சர்வீஸ் மென்ஸ். அதுவும் ஒரான்ஸ் பகுதியில வந்து நின்று அப்படியே எட்டி பாக்குறதுக்கு யோசிக்கிறாங்க நார்த் கொரியா. அவங்க சவுத் கொரியாவை பார்த்தது மட்டும் பத்தாம இப்ப எங்களை பாக்குறதுக்கு வந்து நிக்கிறாங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு மட்டும் த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்களா? யூரோப்புக்கு மட்டும் த்ரெட்டுன்னு நினைக்கிறீங்களா? கிடையாது, என்டையர் ஏசியாக்கும் த்ரெட்டு. ஏன்னா ரஷ்யா கிட்ட இருக்கக்கூடிய அதிநவீனமயமான ஆயுதங்கள், அதோட பயன்பாடு, அதை உபயோகிக்கும் திறன், காலத்துல சண்டை பிடிக்கக்கூடிய ஐடியாலஜி, மெத்தடாலஜி, ட்ரைனிங். ஏன்னா நவீன கால யுத்தம் நடந்துகிட்டு இருக்கு எங்களுக்கு ரஷ்யாக்கும். அதுல நார்த் கொரியா அடாப்ட் ஆகி எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அவங்களோட ஆயுதங்களை இம்ப்ரூவ் பண்ணி பிராக்டிக்கலா அவங்க ஸ்கில்ஸ், ஏன்னா நம்மளே பார்த்துக்கிறோம் பிராக்டிக்கல் நாலேஜ்ங்கிறது ரொம்ப முக்கியம் இல்லையா. அதனால பிராக்டிக்கல் ஸ்கில்ஸை கெயின் பண்ணி ரியல் காம்பேட் கண்டிஷன்ல அவங்க பழகிருக்காங்க. இது ஒட்டுமொத்த ஆசிய கண்டத்துக்கு ஆபத்து அப்படிங்கிற சொல்லிக்கிறார் ஜெலன்ஸ்கி அவர்கள். இத்தனை நாளா ஐயா யூரோப்பா நீங்க முன்னின்று காப்பாத்த மாதிரியே எங்களை காப்பாத்திருங்கய்யா, நீங்க ஏசிய கண்டத்தையும் காப்பாத்திருங்க அப்படிங்கிறது போலதான் இருக்கு. இதுக்கப்புறம் ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஐரோப்பாவோட பாதுகாவலன் இல்ல, ஏசியாவுடைய பாதுகாவலன், நார்த் கொரியாவிட்ட இருந்து காப்பாற்றக்கூடிய ஏசியாவின் பாதுகாவலனாக அறிவிக்கப்படுகிறார் அப்படிங்கிற மாற்றுக்கிறதுல அதே போல செஞ்சிருங்க. இதுக்கப்புறம் நார்த் கொரியா மிசைல் வரும் அப்படிங்கிறது போல அவர் சொல்லிக்கிறாரு. இது மட்டும் கிடையாது, இன்னும் சொல்லியிருக்காரு. உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா நாங்க ஜெலன்ஸ்கி அவர்கள் நாங்க காஸ்பியன் சீல இருக்கக்கூடிய ஒரு கார்கோ கப்பலை அடிச்சிட்டோம், அது ஈரானோடது எங்களுக்கு தெரியும், அடிச்சிட்டோம் ஒரு கப்பலை அப்படிங்கிற சொன்னோடனே உக்ரைன் அந்த மாதிரி கார்கோ ஷிப் அடிச்ச உடனே ஈரான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டனம் விட்டுருக்குறாங்க. கடுமையான கண்டனங்கள். உக்ரைன் எங்களோட கார்கோவை காஸ்பியன் சீல அடிக்கிறதுக்கு நீங்க யார்? கடுமையான கண்டனங்கள். ஒரு நபர் வந்து பாத்தீங்கன்னா இறந்துருக்குறாங்க. ஸோ அந்த கப்பல் ஈரானோட தான் இருந்தாலும் மாலுமிகள் பல நாடுகளோட தான் இருப்பாங்க. ஸோ அதுல ஒரு நபர் இறந்திருக்கிறதா ஈரான் தரப்புன்னு சொல்றாங்க. அதுக்கு வார்னிங்கும் கொடுத்துட்டாங்க. இது மட்டும் இல்ல, கொராஷிமார் 4ஓட மிசைல் சிஸ்டம் உக்ரைனோட ரேஞ்சில தான் இருக்கு. ஏவனம்னா உக்ரைன் தான் வந்து விழுவும் பாத்துக்குங்க அப்படிங்கிற மிரட்டல்களும் போயிருக்கு. ஜெலன்ஸ்கி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஈரானை தொடர்ச்சி அட்டாக் பண்ணுவாங்க அப்படிங்கிறது போலையும் சொல்லிட்டு இருக்காங்க. அதாவது இங்க என்ன நடக்குது, இதுல என்னென்ன விஷயங்கள் நடந்துகிட்டு இருக்கு, என்ன பேசுறாங்க, ஏன் இப்ப நார்த் கொரியாவோட இன்வால்வ்மெண்ட் திரும்பி வந்திருக்கு, இப்ப ஏன் ஈரானோட கப்பலை உக்ரைன் அடிச்சிருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு இல்லையா. இதுல சும்மா மேம்போக்கா பேசக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, ஜெலன்ஸ்கி அவர்கள் வேணுக்கிட்டே ஈரான் அடிக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, அவங்களே ட்ரம்ப் அவர்களுக்கு உதவக்கூடிய, அதாவது வடிவேல் அவர்கள் 400 அப்படிதான் அப்படிங்கோட ஆட்டோல ஏறுவாங்க இல்லையா, அது போல ஒரு காட்சி அப்படிங்கோட இருக்கு. ஏன்னா ட்ரம்ப் அவர்கள் நீங்க மிடில் ஈஸ்ட்ல ஈரானுக்கு எகெயின்ஸ்டா மல்லு கட்டிட்டு இருக்காங்க, என்ன பண்றதுன்னு தெரியலையே அப்படிங்கிறது போல. இப்போ உக்ரைன் வந்து இங்க அடிக்கிறாங்கன்னா ஆஹா வா தலைவா வா அப்படிங்கிறது போல ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாராட்டு மலையில நினைறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு ஜெலன்ஸ்கி அவர்களுக்கு. அதனால இப்போ ஒரு மிசைலை ஏவி விட்டுக்கிறாங்க போல தெரியுது. இதனால அமெரிக்கா இம்மீடியட்டா ஓடியாந்து உக்ரைனுக்கு வேணுங்கிற எய்டு ஆயுதங்கள்லாம் அதிகமா கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்ல. ரஷ்யனுக்கு அகைன்ஸ்டா நீ எடுத்து அடி உக்ரைன்,
ரஷ்யா மட்டும் இல்ல ஈரானி அடி அப்படிங்கிறது போல பர்மிஷன் கொடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்குல ட்ரம்ப் அவர்கள் லவ் ஜெலன்ஸ்கியா இருக்கும். இதுக்கப்புறம் இம்மீடியட்டா வந்து பாத்தீங்கன்னா பிடிக்க ஆரம்பிச்சிடும். அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்களுக்கு, தேவதூதர் அவர்களுக்கு பரிபூரண அருள் பார்வை வந்து பாத்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் மேல கிடைக்கும். ஸோ அந்த ஒரு காரணத்துக்காக இது போல செய்யலாம் அப்படின்னு போல சொல்றாங்க. இங்க மேட்ரு அது கிடையாது. அதாவது சிஎஸ்டிஓ அப்படிங்கிறது இருக்கு. இப்ப எப்படி நாட்டோ அமைப்போ அதே போல சிஎஸ்டிஓ ரஷ்யா இந்த நாட்டோக்கு எகெயின்ஸ்டா ஒரு அமைப்பு வச்சிருக்காங்க. இந்த கிர்கிஸ்தான், கசகஸ்தான் இந்த சைட்ல இருக்கக்கூடிய நாடு, ஆர்மீனியா கூட இருந்தது, விலகணும் அப்படிங்கிற சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ இது போல வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கும் ஒரு அமைப்பு இருக்கு. இப்போ நாட்டோ நாடுகள் உள்ள இறங்குறாங்க அப்படின்னா சும்மா வந்து அவங்க பாட்டுக்கு டைரக்டா உள்ள வந்து இறங்குறாங்கன்னா அவங்க எஸ்கலேட் பண்ணதா இருக்கும். இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரச்சனையில இருக்காங்க, உக்ரைனோட சண்டை பிடிச்சிட்டு இருக்காங்க. இப்ப சிஎஸ்டிஓ வந்து உக்ரைன் அடிக்கிறாங்க அப்படின்னா இங்க பாத்தீங்களா எங்களுக்கு ஆபத்தா இருக்கு, எங்களோட பார்டர்ல வந்து பாத்தீங்கன்னா அது பிரச்சனையா இருக்குன்னு சொல்லிட்டு மேற்கு நாடுகள் நாட்டோ அப்படிங்கிறது பேர்ல படையை தட்டிட்டு வந்து உள்ள சண்டை பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இப்போ ரஷ்யா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நார்த் கொரியா கூட வந்து பாத்தீங்கன்னா கை கோர்க்குறாங்க. அது ஏன் அப்படி அப்படின்ற ஒரு கேள்வி. அப்போ நாட்டோ நாடுகள் உள்ள வராதா அப்படிங்கிற கேள்வி வரலையா? அதாவது சிஎஸ்டிஓன்ற அந்த கூட்டமைப்பு, அந்த ஒரு டிஃபென்ஸ் அலையன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க உள்ள வரல. இதை நம்ம நோட் பண்ண ஒரு விஷயம். ஸோ சீட்டோக்கு நாட்டோ அப்படிங்கிறது போல வச்சிருக்காங்க, சிஎஸ்டிஓக்கு நாட்டோ அப்படிங்கிறது போல. இதுல நாட்டோ நாடுகள் முழுவதும் நேரா உக்ரைனுக்கு உதவுறேன் அப்படிங்கிற சொல்லிக்கல. ஆனா இங்க வேற ஏதாவது ரஷ்யா ஒரு முடிவுகள் எடுத்தாங்கன்னா நாட்டோ நாடுகள் உள்ள கிளம்பிறங்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதே உக்ரைனுக்கு உதவுறதுக்கு டென்மார்க்கு, ஜெர்மனி இவங்கெல்லாம் ஆயுதங்களை தயாரிச்சு அங்க நாட்டுல தயாரிச்சு உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ யூகேல தயாரிச்சு உக்ரைனுக்கு கொடுக்குறாங்க. ஸோ இது போல வேலைகள் நடக்கிறதுனால அதுக்கு இணையான எஸ்கலேஷன் ரஷ்யா நார்த் கொரியால உருவாகக்கூடிய ஆயுதங்களை வாங்குறாங்க. ஸோ ஒரு எஸ்கலேஷனுக்கு ஒரு எஸ்கலேஷன் அப்படிங்கிறது போல நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது யார் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மாண்டமான எஸ்கலேஷன் செய்ய போறா அப்படிங்கிறதுக்கான ஒரு இது. யாரு தப்பு பண்ணுவாங்க, அந்த 100 தப்புகளுக்காக வெயிட் பண்ணதா வரலாறு இருக்கு இல்லையா, படிச்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் என்ன சொல்ல வரேன்ட்டு. ஸோ அதுக்காக வெயிட் பண்றாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இருதரப்புலையுமே நீ பண்ண அப்படிங்கிறது போல வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்களா அப்படின்ற கேள்வி இருக்கு. ஆனா இன்னொரு சைடு ரஷ்யா தினந்தோறும் வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் உக்ரைனுக்குள்ள ஹெவியா பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஜெலன்ஸ்கி அவர்கள் எதிர்பார்த்தபடியே ஒரு மேசிவான அட்டாக் நடந்திருக்கு. பட் ஆனா அதிகமான இதெல்லாம் தேவையில்லை. ஏன்னா இப்ப உக்ரைன்ல எல்லாம் பெருசா வந்து பாத்தீங்கன்னா ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எல்லாம் இல்லாதனால தொடர்ச்சியா வந்து பாத்தீங்கன்னா ஹை ப்ரிசிஷன் வெப்பன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. ஏர் அப்புறம் கிரவுண்ட் லான்ச்சு மிசைல்ஸ், ட்ரோன்ஸை யூஸ் பண்ணி அட்டாக் பண்ணிக்கிறாங்க. உக்ரைனோட டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸை குறி வச்சு அடிச்சிருக்கிறாங்க. இதுல உக்ரைனோட கேபிட்டல் கீவ்ல இருக்கக்கூடிய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி என்டர்பிரைசஸ் மேல அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அங்க ப்ரொடக்ஷன் பண்ணக்கூடிய, அசம்பிளி பண்ணக்கூடிய, ஸ்டோரேஜ் பண்ணக்கூடிய இந்த ட்ரோன்கள்லாம் வைக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகளை அட்டாக் பண்ணியிருக்கோம் அப்படின்னு கீவ்ல ஒரு பகுதியில் அட்டாக் பண்ணிக்கிறாங்க. அடுத்த போர்ட் ஆஃப் கிரோனோமஸ்க், இந்த போர்ட் வந்து பாத்தீங்கன்னா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஃபெசிலிட்டி ஒடசால, அங்க வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் பண்ணிக்கிறாங்க. மிலிட்டரி கார்கோ வந்து வாங்கிக்கிறாங்க, அதனால அட்டாக் பண்ணோம் அப்படிங்கிற அடிச்சிருக்கிறாங்க. அடுத்தது கிர்பிராக் பகுதியில ஒரு ஷாப்பிங் சென்டர் மத்திய பகுதியில் அடிச்சிருக்காங்க, பயங்கரமா தீ விபத்துக்குள்ளாயிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. எல்லாமே ஃப்ரண்ட் லைன்ல இருக்கக்கூடிய பகுதிகள் அடிக்குது. ஒடசா அதுக்கப்புறம் இந்த 2 பகுதியிலும் அட்டாக் நடந்துட்டு இருக்கு. எல்லாத்துக்கு மேல கருங்கடல்ல ஒரு கப்பல் மேல ரஷ்யா அடிச்சுட்டாங்க. காஸ்பியன்ல ஒரு பக்கம் கப்பல் அடிக்கும் போது இங்க ரஷ்யா, இங்க கருங்கடல்ல இன்னொரு கப்பலை வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனுக்கு போகக்கூடிய கப்பலை அடிச்சிருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய நபர்களை மீட் எடுத்திருக்காங்க. பட் இருந்தாலும் இந்த எஸ்கலேஷன் அப்படிங்கிறது இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கு. ஸோ நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி தான் உக்ரைனுக்கு ரஷ்யாவோட சண்டை பிடிக்க யூரோப்பை தயார் பண்ணிட்டாங்க. பாயிண்ட் எந்தது அப்படிங்கறத இங்க வெயிட்டிங். அதே போல கல்ஃப் நாடுகள் ஈரானோட சண்டை பிடிக்க ரெடி ஆயிருச்சு. ஸோ இங்க மிடில் ஈஸ்ட்லயும் யுத்தம் ஆரம்பிக்க போகுது. இனி அடுத்தது ஆசியா தான். எல்லா பகுதியிலையும் திண்டு முடிஞ்சு விட்டுட்டா அமெரிக்கா யாருக்கெல்லாம் ஆயுதம் வேணும் வாங்கிக்கிங்க அப்படிங்கிறத உட்காந்துக்குவாங்களா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. ஸோ 1ஆம் உலகப் போர், 2ஆம் உலகப் போர் அது திரும்பவும் நடக்க இருக்கா? எல்லா நாடுகளும் போர்ல இருந்து பூதுண்ட சாமி முடியல அப்படிங்கிறதோட எல்லாம் ஒரு கட்டத்துக்கு மேல புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் அப்படிங்கிறதோட வந்து உட்காரும்போது யாரோ ஒருத்தவங்க தோப்பாங்க இல்லையா? ஆனாலும் கணக்குக்கு 2 பேரும் தோத்துருப்பாங்க. அமெரிக்கா கிட்ட வந்து பண்ண எக்கனாமிக்கை ரீபில்ட் பண்றதுக்கு நாளைக்கு அவங்க கிட்ட வாங்கினாலும் ஆச்சரியப்படுறது இல்ல.
ஸோ இது போல ஒரு சூழ்நிலைக்கு திரும்பவும் வருதா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. பல அனலிஸ்ட்களோட அச்சங்களாவும் இருக்கு. அது போல இல்லாம எல்லாம் பேசி தீர்த்துக்கிட்டாங்கன்னா பரவாயில்ல. அப்படி இல்லைன்னா சிக்கல் தான். இந்த போர் அப்படிங்கிறது அப்படியே அடுத்தது தாய்வான், கம்போடியா அங்க அடிச்சுட்டு இருக்காங்க சார். தாய்லாந்து, கம்போடியா, அப்புறம் சைனா, தைவான், அப்புறம் இங்க இந்தியா, பாகிஸ்தான், எல்லா பக்கத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா அம்புலி கும்பலியாயிருமான்ற அச்சங்கள் இருக்கு. அது போல எதுவும் இல்லாம தலைவர்கள் பேசி பிரச்சனையை சுமூகமா முடிச்சுக்குவாங்கன்ற நம்பிக்கையில இந்த பையனா முடிச்சிருக்கான். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பையில பார்த்திருப்போம். இந்த பதிவு பயனுள்ளதா இருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லிட்டு நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த பதிவு நல்லா இருக்குன்ற நம்பிக்கையில் அடுத்த பேர் உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப், பை.